வணக்கம், இது HD தமிழ். இந்த வீடியோல நம்ம டைம் கேப்சூலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் டைம் கேப்சூலை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சில இடங்கள்ல வந்து டைம் கேப்சூல்லாம் வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். அது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டைம் கேப்சூலை பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால டைம் கேப்சூல் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அது உள்ள என்ன இருக்கு, யார் அதை வச்சது, எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டைம் கேப்சூலை பத்தி வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். இப்ப டைம் கேப்சூல் அப்படின்னா என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவரு அவர் வந்து ஃபியூச்சருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெட்டியில அவர் எழுதின நோட், அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சமான பொருட்கள் எதனா வந்து வச்சு அதை வந்து தண்ணி காத்து எதுவுமே வந்து உள்ள போகாத அளவுக்கு வந்து அதை வந்து சீல் பண்ணி பூமிக்குள்ள வந்து புதைச்சு வச்சிருவாங்க. ஃபியூச்சர்ல வந்து இந்த டைம் கேப்சூல வந்து இங்க தோண்டி பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த டைம் கேப்சூலுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த டைம் கேப்சூல வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பாஸ்ட்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து ஃபியூச்சர்ல இருக்கவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் டைம் கேப்சூல் அப்படின்றது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்டி மேலேயே வந்து எழுதிட்டு இருப்பாங்க, இதை வந்து 100 வருஷம் கழிச்சு தான் வந்து திறக்கணும், இது மாதிரி வந்து எழுதிட்டு இருப்பாங்க. சில இடங்கள்ல அந்த டைம் கேப்சூல் வந்து முன்னாடியே கிடைச்சு, அதாவது இப்போ 100 வருஷம் கழிச்சு ஓபன் பண்ணணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து முன்னாடியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இல்லையா. இப்போ ஒரு இடத்துல வந்து பில்டிங் கட்டுறதுக்காக தோன்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த டைம் கேப்சூல் வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 வருஷம் ஆகுற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டைம் கேப்சூலை வந்து திறந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரியான விஷயம் கூட நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் டைம் கேப்சூல் வீடியோ பேசணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோல இதை பத்தி வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, இப்ப டைம் கேப்சூல் அப்படின்னா வந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்ப இந்தியால புதைக்கப்பட்ட ஒரு டைம் கேப்சூல் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1973ல இந்திரா காந்தி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது ஒரு டைம் கேப்சூல் வந்து வச்சிருக்காங்க. அந்த டைம் கேப்சூல்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த வரலாறு, அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம் கேப்சூல்ல வைக்கப்பட்டதா வந்து சொல்றாங்க. இது எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதோட வாசல்ல தான் வந்து இந்த டைம் கேப்சூல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபியூச்சர்ல இந்த டைம் கேப்சூல்ல வந்து அவங்க எடுத்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இந்த டைம் கேப்சூலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.